You to come with me to Exodus chapter 15. யாத்திரையாகமம் 15வது அதிகாரத்திற்கு வந்து நீங்கள் வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். I invite you to take Exodus chapter 15 and our scripture passage will be from verses 22 to 25. நம்முடைய அடிப்படையான வேத வசனம் யாத்திரையாகமம் 15வது அதிகாரத்திலே வசனங்கள் 22 to 25 வரைக்கும். இன்றைக்கு நான் பேச எடுத்திருக்கிற தலைப்பு இதுதான். Our topic for today will be this: a piece of wood that sweetened bitter waters. மரக்கட்டையால் கசப்பு இனிமை ஆனது என்று சொல்லி நான் ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் மோசே மூலமாக ஒரு அற்புதம் செய்தார். நம்முடைய ஆண்டவர் மோசே மூலமாய் நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். செங்கடலையே பிளக்க வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. 10 வாதைகளை வர பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வர பண்ணினவர் ஆண்டவர். அல்லேலூயா. இத்தனை பெரிய ஆண்டவர் அவர் பெரிய காரியங்களை இந்த மோசே மூலமாய் செய்திருந்தாலும் ஆண்டவர் அற்பமான காரியங்களை பயன்படுத்தி அற்புதம் செய்தார் என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம், out of the Bible passage, the key verse comes from verse 25, which will be read for you a couple of times. நான் உங்களுக்கு ஒரு 2-3 முறை அந்த வசனத்தை மீண்டும் மீண்டுமாய் வாசிப்பேன். ஒரு காரணமானது, இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளார பாய வேண்டும் என்ற ஒரே காரணம். அதனால் உங்கள் கையில் உங்களுக்கு பேன், ஸ்கேல், நோட்புக் கண்டிப்பாக இருக்குன்ட்டு அறிகிறேன். உங்கள் பைபிளை வைத்திருக்கிறீர்கள் என்று அறிகிறேன். முதலாவது வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். 2வது வசனத்தை உங்கள் வேதத்திலே நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். அதன் மேலே கை வைத்து ஜெபியுங்கள். இன்றைக்கு அடிப்படையான வசனம் 25 ஆகும். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Look at Exodus chapter 15 and verse 25. Then Moses cried out to the Lord, and the Lord showed him a piece of wood. He threw it into the water, and the water became sweet. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமேன். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் அதை தியானிப்பதற்கு முன்பு அதற்கு மேல் பகுதியில் வரக்கூடியதை நாம் தியானித்தோம் என்றால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். For you to understand this particular passage, it will be good if we can go to the background, if we can go one chapter before and try to understand the context of the day. If you will come with me to Exodus chapter 14, நீங்கள் யாத்திரையாகமம் 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் வசனம் 21 to 31 வரையிலும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read it on your own. It's about 10 to 11 verses. And there you will read about how God led the Israelites to cross the Red Sea. ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்களை அவர்கள் செங்கடலை கடக்க பண்ணினார் என்றதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். We all know about this wonderful big miracle that God did through Moses.
மோசே மூலமாய் ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்களை தரையிலே நடக்க பண்ணினார் என்று நாம் அறிகிறோம். பார்வோம் இராணுவமும் அதே செங்கடலை அவர்கள் கடக்க பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் செங்கடலில் மூழ்கி போனார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்ன பார்க்கிறோம்? செங்கடலை கடந்து அப்புறம் போய் அங்கிருந்து அவர்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்வோவின் இராணுவ வீரர்களும் ரதங்களும் செங்கடலிலே மிதங்கி கொண்டு இருக்கும்போது வேத வசனம் 15வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே ஆரம்பிக்கிறது. மோசேயும் ஜனங்களும் பாடினார்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். Look at chapter 15, Exodus 15 and verse 1. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Then Moses and the children of Israel sang this song to the Lord and spoke, saying, I will sing to the Lord, for he has triumphed gloriously. The horse and its rider he has thrown into the sea. It was a beautiful song. Shall we say amen? ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். ஏன் துதித்தார்கள்? என ஆண்டவர் எகிப்தியர்களை மிதங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை நிந்தித்தவர்கள், கொடுமைப்படுத்தினவர்கள், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நிந்தித்த ஜனங்கள் இன்றைக்கு எங்கே? செங்கடலிலே மிதங்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். உன்னை யாராவது உன்னை நசுக்கி கொண்டு, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை துன்புறுத்தி கொண்டு, அடிக்கடி நீ கலங்கி கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு நீ இருக்கிறனா, கவலைப்படாத. ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். உன் பகை நீரை விட மாட்டார். செங்கடலே மிதக்க பண்ணினது போல உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை துன்புறுத்துகிறவர்கள் மிதங்கி போவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கவனியுங்கள், அந்த வசனத்தை நாம் கவனிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. வலது கை எல்லாரும் உயர்த்தி. Shall we do it prophetically? Trusting the Lord. There may be so many enemies who may be working against you. உனக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு உனக்கு விரோதமாக பாளையம் இறங்கலாம். உன்னை துன்புறுத்தும்படி பின்னணியிலே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். கர்த்தரோ என்ன தெரியுமா செய்ய வல்லவராக இருக்கிறார்? அவர் செங்கடலிலே தள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை உம்மை துதிப்பேன் என்று சொல்லுங்கள். நாம் செய்வதெல்லாம் துதி தான். நாம் ஆஹா வந்துருச்சு, ஆஹா அப்படி அல்ல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் துதி. நீ கர்த்தரை துதி, கர்த்தரை துதியுங்கள். அவர் ரொம்ப நல்லவர், அவருடைய பேரன்பு என்றும் உள்ளது வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. என் தேவன் பெரியவராய் இருப்பாராக. அப்போதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நடனம் ஆடினார்கள், நடனம் ஆடினார்கள், மகிழ்ந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். They danced before the Lord. This was not any other ordinary dance. It was a dance of victory. Amen. வெற்றியின் ஆர்ப்பரிப்பு, வெற்றியின் மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்போ நம்ம வரப்போகிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? வேத வசனத்திலே வெற்றியின் சத்தம் இப்போ நம்ம செவியிலே தொனித்து கொண்டு இருக்கிறது. நம்ம செவியில தொனித்து கொண்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். சிலர் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் இந்த வெற்றியை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். உன் பகைஞர்கள், உன் விரோதிகளை அவர் தள்ளினார்.
அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் ஆடின பின்பு பாடின பின்பு ஆண்டவர் இந்த ஜனங்களை உடனே ஒரு பெரிய வெற்றியை கண்ட பிற்பாடு ஆண்டவர் இந்த ஜனங்களை வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு போகிறார். Look at the irony of the event. They had a great victory. They crossed the Red Sea and it's a tremendous miracle. But after such a great victory, the Lord took them through the wilderness. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் செங்கடலை கடந்து வந்து வெற்றியின் ஆட்பரிப்பு சத்தத்துக்கு பிற்பாடு இவர்கள் கடந்த பாதை என்ன தெரியுமா? வனாந்தரம். அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு மலை அனுபவம் இருந்தால் ஒரு பள்ளத்தாக்கம் இருக்கு. Where there is a mountain, there is also a valley. You can one day have a mountain experience and another day you can be at the valley. At the highest point of your life and at the lowest point of your life. Shall we say hallelujah? என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் 22 கவனிங்கள். Look at verse 22. So Moses brought Israel from the Red Sea. Then they went out into the wilderness of Shur. And they went 3 days in the wilderness and found no water. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆமீன். எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள்? 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கொண்டு பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தண்ணி இல்லாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சில சமயத்திலே ஆண்டவர் நம்மை இப்படி தான் நடத்துகிறார். ஒரு பெரிதான மலையின் அனுபவத்தை கொடுத்து அப்புறம் ஒரு பள்ளத்தாக்கான வனாந்திர அனுபவத்தை கடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இதில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை உனக்கு என்ன? வாட் இஸ் காட்ஸ் வேர்ட் ஃபார் யூ த்ரூ திஸ் லெசன்? இந்த பகுதியில் இருந்து ஆண்டவர் உனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. After the Red Sea experience, the Lord takes them through the Mara experience. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது மாராவின் தண்ணீர். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ செங்கடலை கடந்த போது ஆடி பாடி தம்புரை அடித்து கீர்த்தனம் பண்ணி கர்த்தர் நாமத்தை உயர்த்தின நீ இப்போ வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் வேதனையின் பாதையில் போய் கொண்டிருக்கும் போது உன் நாவு துதிக்குமா? உன் நாவு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்குமா? நீ கர்த்தரை ஆடி பாடி கீர்த்தனம் பண்ணுவாயா? Shall we say hallelujah? Hallelujah. My people of God, our God is a God who searches our hearts. நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய இருதயத்தை அறிய விரும்புகிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்துக்கு தக்க உனக்கு பலன் அளிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உன் இருதயத்தை காண்கிறவர். அங்கே துதித்தாயே இங்கே துதிப்பியா? அல்லேலூயா. அல்லேலூயா. உன் இருதயம் வெளியரங்கமாகிறது. Will you praise him at all times? Good times, bad times. Will you honor him at all times? எப்போதும் அவரை கனம் பண்ணுவாயா அல்லது முறுமுறுப்பாயா? இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி தன்னுடைய பாஸ்டரிடத்தில் ஓடி வந்தான். அவன் ஓடி வந்து பாஸ்டருடைய கையை பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு அவன் பாஸ்டரிடத்தில் சொன்னான், பாஸ்டர், எனக்கு வேலை கிடைத்த உடனே நான் ஆண்டவர் நாமத்தை துதித்தேன் பாஸ்டர் என்று
பாஸ்டர் கையை இறுக்கமாய் பிடித்து கொண்டு சொன்னான், ஆனா பாஸ்டர், இன்றைக்கு என்னுடைய வேலையை இழந்து வந்து நிற்கிறேன். நான் கர்த்தரை துதிக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் அன்றைக்கு வேலை கிடைக்கும் போது நான் துதித்தது போல இன்றைக்கு வேலையை இழந்து நிற்கும் போது என்னால் கர்த்தரை துதிக்க முடியல பாஸ்டர் என்று சொன்னானா. அல்லேலூயா. பாஸ்டர் திகைத்து அவன் கையை இறுக்கமாய் அவரும் பிடித்து கொண்டார். அவரும் பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். முதலாவது அவர் சொன்னார், நேற்றும் ஆண்டவர் ஆண்டவர் தான், இன்றைக்கும் ஆண்டவர் ஆண்டவர் தான். அவர் சொன்னார், நேற்று செங்கடலை பிளந்த ஆண்டவர் உன்னை இந்த கசந்த ஒரு அனுபவத்திலே நீ கடந்து போக அவர் சித்தம் கொண்டபடியினாலே இதை அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் தான். நீ அவர் சித்தத்துக்கு இணைந்து உன்னை ஒப்பு கொடுப்பனா நீ அவர் மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த பாஸ்டர் அவனை கரம் பிடித்தபடியே ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினாராம். அவனும் தேவனுடைய நன்மையை விரைவிலே அவன் கண்டான். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது துதியோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருங்கள். இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? செங்கடலின் அனுபவத்திலே ஆடி பாடி கீர்த்தனம் பண்ண அனுபவத்தில் இருக்கிறியா? அல்லது மாறாவின் கசந்த அனுபவத்திலே நீ கசந்தவனாய் கசந்தவளாய் உன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டவனாய் பாதிக்கப்பட்டவளாய் நீ இருக்கிறாயா? நீ ஆண்டவரை துதிக்கிறியா? அல்லது துதிக்க முடியல என்று இந்த வாலிபன் அழுதது போல நீ அழுது கொண்டிருக்கிறாயா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் கூடும் அளவில் நான் உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. இந்த வசனம் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசு பறித்து விடாதபடிக்கு என் சிந்தனைகளை ஒருமனப்படுத்துங்க. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம், உங்களுக்கு வசனம் 23, 24 யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம். Exodus 15 verse 23 and 24. Bitterness reveals what's inside. கசப்பு உள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. Let me read verse 23 and 24. When they came to Mara, they could not drink its water. It was bitter. That's why the place is named Mara. The people told Moses they weren't happy with him. They said, what are we supposed to drink? அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாராய் என்று பெயர் இடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. they murmured, முறுமுறுத்தார்களாம். எண்ணத்தை குடிப்போம் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். மாறா என்ற இடத்திற்கு வந்தபோது மாறாவின் தண்ணீர் பார்க்க அருமையாய்த்தான் இருந்தது. The water at Mara looked normal, but when they went to have a sip, they realized it was bitter. Hallelujah. அப்படினா ருசி குறைந்ததாய், it has some kind of a taste, a very bad taste. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களுக்கு இங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம்.
அல்லேலூயா. இது அல்லவா நம்முடைய வாழ்வு. பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் கசப்பாய் இருக்கிறது. It looks beautiful in the outside, but in the inside it is bitter. Hallelujah. It is bitter. கசப்பாய் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்வு அப்படிதான் இருக்குது. வெளியில பார்க்கிறதுக்கு பொன்னாய் ஜொலிக்கிறது, ஆனா உள்ளுக்கு அலங்கோலமாய் இருக்கிறது. அது ஒரு உறவாய் இருக்கலாம், அது ஒரு வேலையாய் இருக்கலாம், அது நீ செய்கிற ஒரு ஊழியமாய் இருக்கலாம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எங்கேயோ வெளியில பார்க்கிறதுக்கு அருமையாய் தோன்றுகிறது, ஆனா உள்ளுக்கு அலங்கோலமாய் இருக்கிறது. இன்றைக்கு இரவு நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய், ஆண்டவர் உன்னோடு கூட அவர் பேசுகிறதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா உன்னோடு பேசுகிறார்? அவர் சொல்றார், இந்த இந்த கசப்பை அவர் நீ உன் வாழ்க்கையில கடந்து போக அனுமதித்திருக்கிற, அதனால தான் அந்த கசப்பை நீ கடந்து போயிட்டு இருக்கிறாய். அப்போ நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, ஏன் நான் இந்த கசப்பை கடந்து போனேன் அப்படின்னு நீ கேட்கும்போது ஆண்டவர் உன்கிட்ட சொல்றார், நீ கடந்து போகிறதற்கு ஒரே காரணம், நான் உன்னை புதுப்பித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை புதுப்பித்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் பியூரிஃபையிங் யூ. Every experience, a good one, a bad one, when you stand before the Lord says it can be a good experience, it can be a bad experience. They all purifies his children. நல்ல அனுபவம், கசந்த அனுபவம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை அது என்ன செய்கிறது? அது புதுப்பித்து கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் ஆண்டவரை சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். வலது கையை திரும்பி உயர்த்துங்க. Declare on your lips, after I go through this water, after I go through this bitterness, after I go through this fire, I will shine like gold. நாவுல உரையுங்க, நாவுல உரையுங்க. நீங்க என்னத்தை விரும்புறீங்களோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு கசப்பு இன்னைக்கு இரவு நம்முடைய ஜனங்களாய் நாம் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பு உனக்குள்ளார கொந்தளிச்சு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன்னை வெட்கப்படுத்துவதற்கு இல்லை, நீ அதில் இருந்து வெளியில் வரும்போது நீ பொன்னாய் விளங்குவாய். This is the very word of God for you tonight. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் அவருடைய வார்த்தை. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. எபிரேயர் புத்தகத்திலே உனக்கு ஒரு வசனம் கொடுக்கிறேன், 12ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். Come with me to Hebrews chapter 12 and verse 15. See to it that no bitter root grows up to cause trouble and defile many. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் என்று வசனம் சொல்லுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு வேர் எலும்ப விடாத, அது தீட்டுப்படுத்தும். நிறைய பேர் இப்படி தீட்டு ஆயிட்டாங்க. Don't let any root develop. Today, tonight, let me tell you. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமாய், prophetically I tell you, he wants to uproot அவர் இந்த வேரை, இந்த கசப்பின் வேரை புடுங்கும்படி வந்திருக்கிறார். Only if you will surrender to God. இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒரு பெண்மணி இருந்தால், வாலிப பெண்மணி, ரூபவதி. அநேக நாளாக ஜெபம் பண்ணுனா, ஆண்டவரே திருமண வயதில் இருக்கிறேன், எனக்கு ஒரு திருமணம் நடக்குன்னு. நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க போனாங்க தான். ஆனால் அவள் ஒன்றே ஒன்று தான் கேட்டா, ஆண்டவரே ஒரு விசுவாசியாக இருக்குன்னு, நான் திருமணம் செய்கிறவன் ஒரு விசுவாசியாக இருக்குன்னு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக காத்திருந்தா, ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்துச்சு.
திடீர்னு ஒரு நாள் ஒரு மாப்பிள்ளை வந்தார். அவள் கேட்டபடியே அவன் ஒரு விசுவாசியாய் இருந்தான், நல்ல தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். அவளும் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டாள். திருமணமும் ஜம் ஜம் என்று நடந்தது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்கள் கடந்து போனது. திருமணம் நாட்கள் இன்பமான நாட்களாய் இருந்தது. காலங்கள் கடந்த பின்பு இன்பமான வாழ்வு துன்பமாய் மாறினது. ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. திருமண வாழ்விலே அவளுக்கு ஒரு கசப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. கசந்தவளாகி திருமண வாழ்வை வெளி தோட்டத்திலே பார்க்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளுக்கு கசந்தவளாய் இருக்கிறாள். ஒரு நாள் வீட்டில் தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் பிரசங்கம் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அந்த பிரசங்கத்திலே திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. உன் வாழ்விலே ஆழமாய் பதிந்திருக்கிற அந்த கசப்பை பலிபீடத்தின் முன்பு கொண்டு வாய், இன்றைக்கு கொண்டு வா என்ற ஒரு சத்தம் வருகிறது. அது கேட்ட உடனே அவளை அறியாது அவளுக்குள்ளார முழங்கால் இட வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அவள் முழங்கால் இட்டாள், கைகளை உயர்த்தினாள். அன்றைக்கு அந்த இரவு வேளையிலே அவள் அந்த சத்தியத்தை கேட்ட உடனே என்ன தெரியுமா செய்தாள்? அவள் ஆண்டவர்கிட்ட தன்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தாள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவள் ஒப்பு கொடுக்கும்போது சொன்னாள், ஆண்டவரே, ஆழமாய் எனக்குள்ளார இந்த கசப்பு என்ற வேர் பதிஞ்சிருச்சு ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் என்னோடு பேசுனீங்க, அந்த வேரை நான் புடுங்கி நான் பலிபீடத்தில் வச்சுட்டேன் ஆண்டவரே என்று சொன்னாள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாள். அன்றைக்கு ராத்திரி அவள் சொல்லுகிறாள், முதல் முறையாக இத்தனை நாளாய் தூங்க முடியாது கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நான் நல்லா ஆழ்ந்த நித்திரை கொண்டேன் என்று சொல்லுகிறாள். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். மறுநாள் காலை வந்தது. அவள் காலை எப்போதும் போல் வேலை செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்குள்ளார பதிந்திருந்த அந்த கசப்பு இப்போ வேரோடு பிடுங்கி ஆயிற்று. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அதனால அவளுக்குள்ளார மகிழ்ச்சி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றது போல அவளுடைய முகம் பிரகாசித்தது. காலை விடிந்த உடனே கணவர் வரார். அவளுடைய பேச்சிலே, அவளுடைய நடையிலே, அவளுடைய பாவனையில் ஒரு வித்தியாசம். புருஷன் உடனே தெரிந்து கொண்டான். என்ன வித்தியாசம் என்று தன் மனைவி இடத்திலே உடனே கேட்டான். அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பெண்மணி இவள் தன்னுடைய வாழ்வின் குறைகளையே அவ எண்ணி அந்த குறையை பெருசாக பார்த்துட்டு இருந்தாள் இல்லையா? அன்றைக்கு இரவு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோடனே இப்போ ஆண்டவர் பெருசாயிட்டார், பிரச்சனை சின்னதாகிருச்சு, எல்லாம் மாறிடுச்சு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய அடிப்படையான வசனம், அவர் key verse 25. And the second thing that I want to teach you is this: the miracle begins when you obey a small instruction. அற்பமான கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதம் தொடங்குகிறது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக அற்புதங்களை பார்ப்பீர்கள். நம்புவீங்களா? எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சின்னதில் உண்மையாக இருக்குன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகத்தின் மேலே அதிகாரியாய் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். Exodus 15 and verse 25. Then Moses cried out to the Lord, and the Lord showed him a piece of wood. He threw it into the water, and the water became sweet. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான
தண்ணீர் ஆயிற்று. மற்ற வார்த்தையை வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மரத்தை தூக்கி தண்ணீரிலே மோசையை போட சொன்னார். இதை நான் வாசித்து பார்த்தேன். வெவ்வேறு ஆங்கில மொழி பேர்ப்பு வேதத்தை வாசித்து பார்த்தேன். சில இடத்துல வூட் என்று சொல்லுது, சில இடத்துல ஸ்டிக் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. தமிழ்லே ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, மரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் போய் வாசித்து இன்னும் மூளை வார்த்தைகளில் போய் பார்த்து இது என்னமாய் இருக்கும் என்று பார்த்தால், மரத்தின் ஒரு பகுதியை மோசே ஒரு சின்ன பகுதியை எடுத்து மாராவின் தண்ணீருக்குள்ளார போட சொன்னார். எவ்வளோ பெரிய மரம் என்பது பெரிது அல்ல, அவன் கீழ்ப்படியும் போது அற்புதம் நடந்தது. The miracle was not on the wood or the log or the stick, whatever you may say. All we know is it was something small. The miracle was not on the wood or the stick. It was on Moses' obedience. மோசே கீழ்ப்படிந்தான். எவ்வளோ பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் மோசே பார்த்தவன். ஆமேன் சொல்லுங்க. பெரிய பெரிய அற்புதம். இதுக்கு முன்ன என்ன அற்புதம்? 10 வாதைகளை வரப்பண்ண அவன் சொன்ன உடனே அதே மாதிரி 10 வாதைகள் வந்தது. செங்கடல் பிளக்கம் என்று சொன்னால் செங்கடல் பிளந்து பெரிய பெரிய அற்புதம். இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், இந்த மரத்தை எடுத்து மாராவின் தண்ணீரில் போடுன்றார். அல்லேலூயா. மோசே அற்பமாய் எண்ணி இருக்கலாம். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ்? இல்லை, மோசே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். சில சமயத்தில் ஆண்டவர் வானத்தில் இருந்து அக்கினியை வர பண்ணி ஆண்டவர் பலிபீடத்தின் பலியை செப்பனிக்க முடியும். ஆமேன். சில சமயத்தில் ஆண்டவர் ஒரு கழுதியை பேச வைக்க முடியும், ஒரு சேவலை கூவ வைக்க முடியும். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை இந்த ரெண்டாவது கருத்துக்கு முக்கியமான வார்த்தை. Look at verse 25. It says, and the Lord showed him a piece of wood. மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவ்வளோதான் ஆண்டவர் அவன் இடத்துல காண்பித்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப 3 நாள் தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டத்துலேயும், எல்லாரும் வறண்ட நாக்கு, பேசக்கூட வழி இல்லாமல் சோர்ந்து போய் கிடக்கும்போது ஆண்டவர் பாருங்க, அப்படி நமக்கு அந்த நாள் நீங்கள் அங்கே இருந்திருந்தா அது வித்தியாசமாக இருந்துடும். இன்னைக்கு நம்ம காதில் கேட்கறதுனால பெருசாக தெரியல. அன்றைக்கு நீ ஒரு ஆளாக இருந்திருந்தா உனக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருந்த ஒரு காரியம். 3 நாள் தண்ணி இல்லை. அல்லேலூயா. சாக கிடக்கிறார்கள். சயின்ஸில் சொல்லப்படுது அவர் பாடி நீட்ஸ் வாட்டர். விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகிறது சரீரத்திற்கு ஆகாரம் போலாட்டினாலும் லிக்விட் தண்ணீர் தேவை. 3 நாள் தண்ணீர் இல்லைன்னா மனுஷன் செத்து போவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறத பார், அங்கே மரம் தெரிது பார், அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடு, அந்த தண்ணீர் மதுரமாய் மாறும். நம்ம அதனால தானே அடிக்கடி சொல்லுவோம், மாறாவின் கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் நம் ஆண்டவர். உன் கசந்த வாழ்வை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு சின்ன விசுவாசம் மூவ் இருந்தால் போதும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அற்பமான ஒரு ஜெபம். அந்த பெண்மணி முழங்காலிட்டு கையை உயர்த்தி அன்னைக்கு இரவு இந்த கசப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைத்தது போல ஒரு சின்ன ஜெபம் உன் வாழ்வை மாற்றும். ஆமீன் சொல்லுங்க. அல்லது வெக்கத்தை விட்டு ஒரு மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலே கசந்த வாழ்வு மதுரமாய் மாற முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா.
It could be just an apology that can turn your bitterness to sweet water. Shall we say praise the Lord? Hallelujah. ஏதோ ஒன்று எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை மோசேக்கிட்ட காட்டினார்? ஒரு மரத்தை காண்பித்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான். அப்படி எடுத்து அப்படி போட்டாரு பாருங்க, அவ்வளோ தண்ணீரும் மதுரம் ஆயிடுச்சான். வாவ், a small act of obedience. Shall we say praise the Lord? நான் இதை தியானித்து கொண்டு இருக்கும்போது என் மனசு திடீரென்று சிலுவையில் தொங்கின இயேசு, சிலுவையின் மரம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை எல்லாமே கசந்து போன வாழ்க்கை. சிலுவையில் வந்து இயேசு அந்த மரத்தில் தொங்கினபடியினால, என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இன்னைக்கு மதுரம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஏர்கான் பில்டிங்கில் நல்ல பெங்க்விட் சேரில் நல்ல காலுக்கு மேலே கால் கூட போட்டுக்கிட்டு, சில பேர் உங்கள் காலை இன்னொரு நாற்காலிக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கலாம். அப்படி போய் நம்ம அன்வார் இப்ராஹிம் முன்னுக்கு உட்காந்து பாருங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரோட காலடா பார்த்தாரு? ஹல்லேலூயா. ஜஸ்ட் ப்ராஃபெட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன். who knows, there could be somebody who took, sitting in the house of the Lord very lightly. You do not know how meaningful it is. கோராவின் புத்திரர்கள் வித்தியாசமாய் கண்டார்கள். அவர்களே, எனக்கு பிடிச்ச கோராவின் புத்திரர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 1000 நாட்கள் வேறு எங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய வீட்டில் ஒரே நாள் இன்பமானது. 24 hours. இன்றைக்கு ஒரு 1.5 மணி நேரம் எங்கள் சர்ச்சில் நான் உட்காந்துட்டு போகிறது 24 மணி நேரங்களிலும் சிறந்ததாகும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட ஒரு வசனத்தை எடுங்க. ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம். Isaiah 30 and verse 21. You will hear your teacher's voice behind you. You will hear it whether you turn to the right or the left. I will say, here is the path I want you to take. So walk on it. Say amen. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வாவ். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் தலைமையில கை வச்சுக்கோங்க. பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாக இந்த வசனம் எல்லாரும் இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே, பதியட்டும் ஆண்டவரே, பதியட்டும் ஆண்டவரே. நீர் பேசுகிறதை நிறுத்தாதபடிக்கு ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த பக்கம் போவாதே, இந்த பக்கம் போ, இந்த வழியை நாடாதே, இந்த வழியில் போ, இந்த காரியம் செய்யாதே, இந்த காரியம் செய் என்று கேட்கும் ஒரு சத்தம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இயேசுவின் இரத்தத்திலே உன் பிள்ளைகளை முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வாலிபன் இருந்தான், திருமண வாழ்விலை. மீண்டும் ஏவப்பட்டு சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு வாலிபன் இருந்தான், குடும்ப வாழ்வு எல்லாம் நலமாய் போய் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று நிறைய கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்பு வந்தபடியினாலே குடும்பம் 2ஆய் பிரிகிற நிலையிலே நிற்கிறது. அல்லேலூயா. இவன் நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு போகிறவன். இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் குடும்பம் பிரிந்து விடக்கூடாது, ஆண்டவரே நீங்க தான் என் குடும்பத்தை இணைக்கணும். ஆனால் அந்த குடும்பம் பயங்கர நாளுக்கு நாள் மோசமான நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் இப்படி ஆலயத்தில் வந்து உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறான். திடீரென்று அவனுடைய பின் நிலையிலே அவனுக்கு ஒரு தேவ சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
வீட்டுக்கு நீ ஒரு மீல், ஒரு சாப்பாடு வாங்கிக்கிட்டு போ. அல்லேலூயா. வீட்டில் எல்லாரையும் கூப்பிடு. இன்றைக்கி எல்லாரும் உட்காந்து ஒரே டேபிளில் சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சத்தம் பின்னணியில் அவனுக்கு கேட்குது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு. ஆலயத்தில் இல்லையா ஆண்டவர் பேசிட்டாரு. அதனால் வீட்டுக்கு போகும்போது அவன் சொன்ன, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன். அவன் வீட்டுக்கு போனான், ஒரு நல்ல சாப்பாடு வாங்கினா. அவன் மனசில் தோண்டிச்சு, என் குடும்ப பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு, அற்பமாக தெரியுத. ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாடுன்றாரு, ஆண்டவர் என்ன சொல்ல பார்க்குறார்? அவனுக்கு அப்படியும் ஒரு குழப்பம்தான். ஆஃப்டர் ஆல் ஒரு மீல் அப்படின்னு. அல்லேலூயா. இவன் போய் வாங்கினான். ஆண்டவர் வார்த்தையை தட்டக்கூடாது. அவன் உடனே வீட்டுக்கு போனான். அவன் எல்லாரிடத்துலையும் சொன்னான், நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோன்னு சொன்னான். வீட்டில் எல்லாரும் முகம் பிரகாசித்தது. எல்லாரும் வந்து டேபிளில் சுற்றிட்டாங்க. எல்லாரும் உட்கார ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கண்ணில் இருந்து திடீர்னு கண்ணீர் வருகிறது. அவன் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறா, திடீரென்று கண்ணீர் வடிக்கிறா. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன வார்த்தை புருஷன் ஆரம்பிக்கிறான், நடந்த எல்லாவற்றுக்கும் என்னை மன்னித்து கொள் என்று சொல்லுகிறான். அங்கே ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு ஃபயர். அன்னைக்கு இரவு அவங்க எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக நித்திரைக்கு போனாங்க. அந்த ராத்திரி அவன் குடும்ப பிரச்சனை தீர்ந்துருச்சு. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளையை, அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்திருவார். தீராத பிரச்சனை அழுது கொண்டிருந்தான். ஒரு இமைப்பொழுதில் தீர்ந்துருச்சு பிரச்சனை. ஒரு சின்னோண்டு அற்ப காரியம் ஒரு சாப்பாடில் முடிஞ்சிருச்சு, ஒரு சாரியில் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. இறுதியாக மறுபடியும் வசனம் 25, 26, Exodus 15 verse 25 and 26. Then Moses cried out to the Lord. The Lord showed him a stick. Moses threw it into the water, and the water became fit to drink. He said, I am the Lord your God. Listen carefully to me. Do what is right in my eyes. Pay attention to my commands. Obey all my rules. If you do, I will not send on you any of the sickness I sent on the Egyptians. I am the Lord who heals you. நம்ம அப்பப்போ சொல்லுவோம் தெரியுமா, நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமேன். அதான் இங்கே இந்த வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், I am your God who heals you. எல்லாம் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவது காரியமாக, God turns bitter experience into sweet testimonies to teach us trust. Say amen. Hallelujah. கசப்பான அனுபவங்களை தேவன் இனிமையான சாட்சிகளாக மாற்றி நம்மை நம்ப கற்றுக் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஆமீன். உண்மைதானே? நான் வாசிக்கிறேன், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களே யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி பரிகாரியான கர்த்தர் உன்னை சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த வசனத்தை திரும்பி சொல்ற அந்த கடைசி பகுதியை பாருங்கள். For I am the Lord who heals you. Put up your hands. வலது கையை உயர்த்தி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு உங்களுக்கு சுகம் கொடுக்கிற பாஸ்டர் அல்ல, உங்களுக்கு அற்புதம் செய்கிற பாஸ்டர் அல்ல. அப்படி ஒரு பாஸ்டர் சொல்லுவார் என்றால் அது தப்பாகும். உனக்கு அற்புதம் செய்கிற, உனக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் தான் மெய்யானவர். ஆமேன். ஊழியக்காரன் மூலமாய் செயல்படலாம், ஆனா அவர் தான் சுகம் கொடுக்கிறவர். ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கவனிங்கள். Look at Romans chapter 8 and verse 28. We know that in all things God works for the good of those who love him. He appointed them to be saved in keeping with his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உனக்கு நன்மைக்கென்று மாறும் நம்புகிறவர்கள் ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நல்லதை செய்வார். நான் வாசித்தேன், ஒரு மிஷனரி ஐயா மிஷன் ஊழியத்திலே பெற்ற ஒரு அனுபவத்தை சாட்சியாய் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு நாள் அவர்கள் மிஷன் ஊழியத்திலே தாழ்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு வெள்ளம் உண்டாகி அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, அவர்கள் பயங்கர இழப்பின் மத்தியிலே ரொம்ப துக்கத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்படி வெள்ளம் வந்தபடியினாலே ஒருத்தர் தாங்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் பேசாதவர்கள் எல்லாம் இவர்களிடத்திலே பேச ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக இவர்களுடைய ஊழியம் விரிவானது. இவ்வளவு நாளாக ஊழியம் செய்தார்கள், இருக்கிறதை கொண்டு செய்தார்கள், ஊழியம் வளரல. ஒரு வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை டைம். அப்போ பார்த்தா எல்லாரும் கரம் கொடுக்கிறார்கள், எல்லாரோடு பேச, எல்லாரிடத்துலையும் தேவ அன்பை குறித்து பேசினார்கள். அவர்களுடைய மிஷன் ஊழியம் ரொம்ப சீக்கிரமாய் வளர்ந்ததா. ஸோ இந்த மிஷனரி பிற்பாடு சொல்கிறாரு, என்னென்னமோ செஞ்செல்லாம் பார்த்தோம், ஊழியத்தில் செழிப்பை பார்க்கல. ஆண்டவர் ஒரு வெள்ளத்தை வந்து வாரிட்டு போக பண்ணாரு. அதுக்கு பிற்பாடு நடந்த நன்மை ஏராளம். அந்த கிராமத்திலே அநேகர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு பாடல் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்ய போகிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாங்க, நம் ஆண்டவர் இடத்திலே ஒரு பாடலை பாடும்போது நம் ஆண்டவர் இடத்திலே